யார் வீட்டுக்கு போனாலும் வெற்றியாளர் சந்தர்ப்பம் இருந்தது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நேற்று எபிசோட பார்த்து எல்லாருமே செம்ம சந்தோஷத்தில் இருப்பீங்க. ஆனால் கடைசியில் அதை பற்றி எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனலில் வீடியோவாக வந்துடும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ப்ரோமோல டெம்ப்ளேட்டா ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, விஜய் சேதுபதி ஒரு கார்டோட வந்துடுறாரு, எவிக்ஷன் கார்டோட வந்திருக்காரு. யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இவங்க எல்லாம் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத நமக்கு ப்ரோமோல காட்டல. ஆனா எல்லாருமே ஆக்சுவல் எபிசோட்ல பதில்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே யார் பேரை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, சாண்ட்ரா பேரை அதிக பேர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவோட பேரை அதிக பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சுபிக்ஷான்றது தெரியும், சுபிக்ஷா ஓட்டுல ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா தான் ஓட்டுல கம்மியா இருப்பாங்க மாதிரி யோசிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமை ஒரு விஷயம் நடந்தது இல்ல, அதனால சாண்ட்ராக்கு ஓட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியும். சோ அதனால நிறைய பேர் சொன்னா சாண்ட்ரா பேரு சுபிக்ஷா பேர் தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ரிசல்ட் வந்துருச்சுங்க, சுபிக்ஷா தான் வெளியே போக போறாங்கன்னு ரிசல்ட் வந்துருச்சு. நேற்று தான் ரெட் கார்டு கொடுத்து 2 பேரும் அனுப்பியிருக்காங்க. ஸோ சுபிக்ஷாவை இன்னும் ஒரு வாரம் வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணல. அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, சுபிக்ஷாவை அனுப்ப போகிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இன்னும் 2 வாரம் பிக் பாஸை பிளான் பண்ணியிருப்பாங்க முடிக்கிறதுக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் 7 பேராக மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸை இந்த வாரமே கூட முடிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஃபைனலிஸ்டாக இருக்கும் போது 5 பேர் போதும், அவங்களுக்கு 5 பேர் போதும்னும் போது இப்போ 7 பேர் 6 பேர் தான் இருக்காங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த வாரமே முடிக்கணும்னா முடிக்கலாம், அதாவது இந்த வரப்போற வாரமே முடிக்கணும்னா முடிக்கலாம். ஸோ வரப்போற வாரம் முடிப்பாங்களா இல்லை இன்னும் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிப்பாங்களா அப்படின்றது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க. இதை தாண்டி விஜய் சேதுபதி இருக்கார்ல, இனி யார் வெளியே போனாலும் வெற்றியாளர்கள் தான். அதுக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க, இப்ப யார் போற மாதிரி இருந்தாலும் அவங்க வெற்றியாளர்கள் தான் சொல்றாரு. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அனுபவம் உங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும், அப்படிதானேன்னு கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே ஆமான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னா, யாரு வெளியே போக போறாங்கன்ற கார்டை ஆடியன்ஸை நோக்கி காமிக்கிறாரு, அடுத்து அவங்கள நோக்கி காமிக்கிறாரு. அப்படி காமிக்கும் போது அரோராவும் சுபிக்ஷாவும் எந்திரிச்சு சந்தோஷமா கத்துறாங்க. சுபிக்ஷா தான் வெளியே போக போறாங்க, எப்படி சந்தோஷமா கத்துறாங்கன்னும் போது ஒரு கேள்வி வருதுங்க. ஒருவேளை நோ எவிக்ஷன் கார்டை காமிச்சிருப்பாரோ? அப்படி காட்டலன்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. சுபிக்ஷா தான் வெளியே போக போறாங்கன்னு கன்ஃபார்மாவே நியூஸ் வந்துருச்சு. ஆனா அவர் கார்டை காட்டுறாரு. சுபிக்ஷாவும் அரோராவும் முதல்ல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. இதை தாண்டி இன்னைக்கு எபிசோட்ல கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிடிஎஃப் வின்னர் யாருன்றதை அறிவிக்காம பிக் பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, விஜய் சேதுபதி யாருன்றதை அறிவிப்பாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி உள்ள போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தருவாரு. இப்ப அரோரா ஜெயிச்சிருக்காங்கன்னா உள்ள போய் அரோரா கிட்ட தருவாரு. நிச்சயமா அது ஒரு ப்ரோமோவா வரும். இன்னைக்கு 3 ப்ரோமோ வரப்போது இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வரல, அப்ப செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி உள்ள நுழையிற மாதிரியும் உள்ள இருக்க அரோரா கிட்ட தர மாதிரியும் ஒரு ப்ரோமோ கண்டிப்பா வந்துடும். ஸோ எனக்கு நேற்று ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்னன்னா, பார்வதி கமருதீன் 2 பேருமே தான் தப்பு பண்ணாங்க. அதாவது சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு பார்வதியோட கமருதீன் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணியிருக்கான். அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப வைலண்டா நடந்துட்டு இருக்கான். விஜய் சேதுபதி லைட்டா வார்னிங் மட்டும் கொடுத்துருப்பாரு. ஸ்டார்டிங்கே ஒரு ஹெவியான வார்னிங் கொடுத்திருந்தா அவன் இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா பழியும் பார்வதி மேல தூக்கி போட்டுட்டாங்க. யாரு? திவ்யாவும் சரி, வினோத்தும் சரி. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, நீ வெளியே போய் யார் கூடனாலும் பழகு, இவ கூட மட்டும் பழகாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திவ்யாவுக்கு திடீர்னு எப்படி கமருதீன் நல்லவனா தெரிஞ்சான்றது எனக்கு தெரியல. இவனுமே அப்படி தானே, நீங்க தானே சொன்னீங்க கமருதீன் கூடலாம் யாருமே இருக்க முடியாது, கமருதீன் ரொம்ப ஒஸ்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அந்த இவ பார்வதி கூட சுத்தாத, அதாவது பார்வதி கூட பழகாத, வேற யார் கூடனாலும் பழகுன்றாங்க. என்னமோ பார்வதி சொல்றதை கேட்டு தான் இந்த கமருதீன் இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி. அப்படிலாம் இல்லைங்க. என்ன கமருதீன் என்ன கை குழந்தையா என்ன? அவன் 32 வயசுன்றான். 32 வயசு ஆளுக்கு நம்ம பண்றது தப்பா சரியான்றது தெரியாதா? கானா வினோத்தும் அதே தான் பண்றாரு. எல்லா தப்புக்கும் பார்வதி காரணம்ன்றாரு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. 2 பேருமே தான் தப்பு. சொல்ல போனா என்ன கேட்டா, பார்வதி அதாவது கமருதீனால தான் பார்வதி கேம் நிறைய இடத்துல ஸ்பாயில் ஆச்சு. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கமருதீன் வைலண்டான கேரக்டர் தாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க எத்தனை இடத்துல அவன் வாய் விட்டுருக்கான். நீங்க பார்வதி அப்படி பயங்கரமா பிரச்சனை பண்ணி மாட்டினதை விட கமருதீன் தான் நிறைய பிரச்சனை பண்ணி மாட்டிருக்கான். பட் போகும்போது என்னன்னு தெரியல, எல்லாருமே தூக்கி பார்வதி மேல, அதான் குறிப்பா 2 பேர் சொல்றேன், கானா வினோத் ஆகட்டும் திவ்யாவாகட்டும், எல்லா பழியும் பார்வதி மேல போட்டாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. 2 பேரும் தப்பு பண்ணாங்க, அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.